இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சேலம் சிவராஜ் தாத்தாவின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் இன்றைய நிகழ்ச்சி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றது கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு படிப்பு அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பேசுகிற நிகழ்ச்சி பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன். இது உங்களுக்கு ஒரு படிப்புன்னு அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற படித்து முடிச்சுட்டு வந்த சித்த வைத்தியராக இருந்தாலும் சரி, படிக்காமல் சுற்றிக்கிட்டு சித்த வைத்தியம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த மருந்து பலகீனத்துக்கான உண்டான சிகிச்சை யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை அதிகபட்சமாக சண்டை போட்டு பேசி பார்க்குறேன், கெஞ்சி பேசி பார்க்குறேன், திட்டி பேசி பார்க்குறேன், அழுது பேசி பார்க்குறேன், கடைசியாக காலில் விழுந்து கெஞ்சாத குறையாமல் கேட்டு பார்க்குறேன். திருந்திக்கிடா கண்ணு தப்பு செய்யாதரா, படித்து முடிச்சுட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? கடையில் விற்கிற மருந்தை வாங்கி தான் கொடுப்பானுங்களே ஒழிய வேறு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணி சின்னப்பணப்படுத்தி நாசப்படுத்திக்காதீங்க. படிக்காமல் பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு சித்த வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி கடவுளுக்கு நிகராக ஒரு அம்மாவை எப்படி மதிக்கணும் அந்த மாதிரி மதிக்கக்கூடிய சித்த வைத்தியத்தை பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு சித்த வைத்தியத்தை ஆபாசமாக பேசிக்கிட்டு அவனுங்கெல்லாம் சித்த வைத்தியம் பண்ணுறதுக்கு தகுதியற்றவனுங்க. தமிழ்நாட்டில் அவனுங்கெல்லாம் தகுதியற்றவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயும் சிகிச்சை பண்ணி உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. இது சரியான விளக்கம் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவன் என்ன பண்ணியிருக்காரு, 13 வயசுலேயே உனக்கு விந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பேர் சொல்ல பிள்ளையோட, எப்படி பேர் சொல்ல பிள்ளையோட, நடவோட பாவனையோட, ஓடி ஆடி வேற தெம்போட, உற்சாகத்தோட, மகிழ்ச்சியோட உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோடு கொடுத்து நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை குட்டிகளை வளர்த்தி ஆளாக்கி பேர குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு 50-55 வயசு மேலே 60 வயசுக்கு மேலே நீயும் மனைவியும் கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமாக குழந்தை குட்டியை கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போகக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குற விந்து கட்டுப்பாட்டை நீ என்ன பண்ணுற? நண்பன் சொன்னாங்கிற, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறேன், இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு உன் வாழ்க்கையில் விந்தை பூரா அழித்து தொலைச்சிட்டு வரேன். எப்படி அழித்து தொலைச்சிட்டு வரேன்? என் நண்பன் சொன்னாங்கிற, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிற, இந்த நிகழ்ச்சி பார்த்தேன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு வரேன். நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பல ரகத்தில் தப்பு பண்ணிட்டு வரும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி சொல்லி வந்துட்டுருக்கேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஸை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை. தமிழ்நாட்டில் இந்த செக்ஸை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படலை அப்படிங்கிறதுக்காக தான் யாருக்குமே சொல்ல தகுதியும் இல்லை. தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தகுதி கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த சித்த வைத்தியத்தை நான் சொன்னால் மட்டும்தான் என் பேர பசங்க ஏற்றுக்குவானுங்க, என் மகன் போன்ற வாலிபர்கள் ஏற்றுக்குவாங்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கிட்டிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் முக்கியமாக சொல்கிற விஷயங்களே ரெண்டு விஷயந்தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நண்பர்கள் சேர்க்கையால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான என் மகன் போன்ற வாலிபர்களும் பேர பசங்களும் கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டு வராங்க. அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். என்ன காரணம்? நீங்கள்லாம் நினைக்கிறீங்க நண்பர்கள் சேர்க்க அப்படிங்கிறீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான் நண்பர்கள். எப்படின்னா, ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டான்னா உடனே என்ன செய்வான்? எந்திரிச்சு அவனை அடிச்சிடுவான் நண்பன். ஏண்டா இந்த தப்பு செய்கிற, ஏண்டா இது தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படிமா. அந்த அடி வாங்கிக்கிட்டு அவன் என்ன சொல்லுவான்? தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிடா, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்டா அப்படிமா. அதுதான் அந்த காலத்து நண்பர்கள். இன்றைக்கி இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுறான்? தப்பே கிடையாதுடா, நீ என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லைடா, செய்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, எவ்வளோவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கவலையே படாதடா, தப்பு செய்டா, இந்த பொம்பளைட்டு போறியா போ, அந்த பொம்பளைட்டு போறியா, கைப்பழத்தில் சரியா செய்டா, தப்பு கிடையாதுறாங்கிறான்.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பசங்களும் எப்படி இருக்காங்க நண்பர்கள், சிரிக்க சிரிக்க பேசலாம், சிரிக்க சிரிக்க பேசிட்டு உன் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு போயிடலாம். சிரிக்க சிரிக்க பேசி உன் வாழ்க்கையை சீரழித்து உன்னை எதுக்குமே பயனில்லாத அளவு குட்டிச்சோர் பண்ணிவிட்டு சின்ன பண்ணை படுத்திட்டு போயிடலாம். போகிறாங்க இல்லையா? அதனால் எந்த அளவு பாதிக்கப்பட்டீங்க, மனசாட்சியை தொட்டு என் பேர பசங்களும் மகன் பண்ணுற வாலிபர்களும் இதை சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தாட்ட போகிறீங்களா இல்லையாடா? ஏய், உங்களை தான் கேட்குறேன். அந்த மாதிரி நண்பர்கள் சேர்க்கையில் கெட்டு குட்டிச்சவராகித்தானே இருக்கீங்க. இன்றைக்கி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் நண்பர்கள் சேர்க்கையில் தான் இன்றைக்கி குட்டிச்சவர் வரோம். குடிக்கிறானுங்க, பொம்பளைட்டு போகிறானுங்க, குடிக்கிறானுங்க, பொம்பளைட்டு போகிறாங்க, தவறு செய்கிறானுங்க. இன்றைக்கி நாடே குட்டிச்சவராகி சின்ன பண்ணமாக இந்த கலாச்சாரம் மாறி வந்துருச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மரணத்தை விட கொடியது காமம், மரணத்தை விட கொடியது காமம். வாழ்க்கையில் மரணம் தான் பெருசு. இன்றைக்கி அதை விட கொடியது வந்து மோசமாகி போச்சு காமம். 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கிட்ட தவறு செய்யலாம். தவறு செய்யும்போது அவனுக்கு கண்ணு முன்னு தெரியல. அந்த தவறு செஞ்சிட்டதுக்கப்புறம் ஐயோ கடவுளே தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய பேர் உள்ள நம்ம இந்த தப்பு செஞ்சிட்டோமே, அப்புறம் கவலைப்படுறான், வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி செய்தித்தாள்களை பார்த்தீங்க இல்லையா? தவறு செஞ்சுட்டு அவசப்படுறான். மரணத்தை விட கூடியது காமம். கவனமாக கேட்டுங்க கண்ணு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் என் பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கிரமத்தை பார்த்தீங்கன்னாக்க, தனி மனிதன் வாழ்க்கையில் திருந்த முடியாத விஷயம் 2 விஷயந்தான். தனி மனிதன் வாழ்க்கையில் திருந்த முடியாத விஷயம் 2 விஷயந்தான். ஒன்று காமம், இன்னொன்று கோபம். அந்த காமத்தில் வந்து அவனால் திருந்த முடியல. காமன்னு அந்த உணர்ச்சி வந்துருச்சுன்னா கண்ணு முழு தெரியாமல் தவறு செஞ்சு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறான், சித்திரவதைப்படுறான், சின்ன பண்ண மாறுறான். அடுத்தது அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியல. அந்த காம உணர்வு வந்தாக்கா அந்த மாதிரி பாதிக்கப்படுறான். இன்றைக்கி செய்தித்தாள்களை பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்கிற வார்த்தை கிடையாது, செய்தித்தாளில் பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறான், கோபம் வந்துருச்சுன்னா எடுக்கிறான் கத்தியை வெட்டுறான். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் கத்தி எடுக்கிறானுங்க, வெட்டுறானுங்க. கோபம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறானுங்க. காமம் வந்துச்சுன்னா பெண்ணை அழிக்கிறானுங்க. அட்ட தமிழ்நாடு கலாச்சாரம் எப்படி இருந்தது? ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அம்மா நல்லா இருக்கியாம்மா, தாயி நல்லா இருக்கியா தாயி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலங்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் என் அம்மா மாதிரி இருக்கான், என் தங்கச்சி மாதிரி இருக்கான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கி ஒரு சோளக்காட்டு பொம்மைக்கு பெண் உருவத்தை போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணால் கூட இவன் அலையிறான். பைத்தியக்காரனா, முட்டாள்தனமாக, கேனத்தனமாக, வெறித்தனமாக கேடுகட்டு அலையிறான். ஒரு உருவத்தை பொம்பளை மாதிரி டிசைன் பண்ணி சேலை கட்டி வச்சுட்டா பைத்தியக்காரனுக்கு மாதிரி அலையிறானுங்க இன்றைக்கி இருக்கிற பசங்க. அறிவு இல்லையா, சிந்தனை இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் தமிழ்நாட்டு பேர பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு உலக நாடுகளில் ஆளே கிடையாது. என் தமிழ்நாட்டு பேர பசங்க மாதிரியே அவனுங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க ஒவ்வொரு பேர பசங்களும். உருவத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஜெய்ஜாண்டிக்காக கொடுத்துருக்காரு ஆண்டவன். அங்கே அவைங்களில் ஏதாவது குறை கொடுத்தானா ஆண்டவன்? அங்கே அவைங்களில் ஏதாவது குறை கொடுத்தானா? எந்த குறையுமே கொடுக்கல. அந்த அளவுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சி அப்படியே நடந்து வந்தானா என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். இன்றைக்கி கூட சொல்கிறேன், ஒரு சில பசங்களை நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தேர் அசைஞ்சு வர மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அட்டாட்டா இன்னும் அழகாக இருக்கானு நம்மளாம் மெச்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறானுங்க. அந்த அவனுங்களுக்கும் அப்பாற்பட்டு அழிக்கிறானுங்க. கொஞ்சமாக வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி போடுறானுங்க. என்ன கலாச்சாரம், என்ன தவறு, என்ன காரணத்தில் தப்பு பண்ணுறானுங்க அந்த உணர்வே அவனுங்களுக்கு தெரியல. அந்த உணர்வு வரும்போது தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தப்பு பண்ணும்போது இன்றைக்கி வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்துருச்சு. நான் அழுது பார்க்குறேன், சண்டை போட்டு பார்க்குறேன், கெஞ்சி பார்க்குறேன், திட்டி பார்க்குறேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டு பார்க்குறேன். தப்பு செய்யாதரா. விந்து கட்டுப்பாட்டில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். விந்த செலவு செஞ்சுன்னா கர்ப்பம் உண்டாகிற அணுக்கள் குறைஞ்சி போயிடும். அப்போ உனக்கு பேர் சொல்ல புள்ள கிடைக்காதரான்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி மனசு ரொம்ப நொந்து போய் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் என்ன சொன்னேன், 2018 என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், தமிழ்நாட்டில் பலகீனத்தில் நீ எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, விந்து கட்டுப்பாடே இல்லைன்னாலும் சரி, சேலம் சிவராஜ் தாத்தா என் பேர பசங்களையும் மகன் போன்ற வலிப்புலையும் விடமாட்டேன். அவனுங்களை நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி பண்ணி மனவரையில் உட்கார வச்சு கல்யாணம் கட்டிட்டு குழந்தை குட்டி பெற்றுட்டு 100 ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் மனசுக்கு வேதனை வருத்தம்
வர பசங்க பூரா ஐயோ தாத்தா அப்படின்ட்டு வரானுங்க. தாத்தா எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துரு தாத்தா இந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். ஏன் அந்த மாதிரி கேட்குறானுங்க அவனுங்க? வர பசங்க பூரா என்ன பண்ணியிருக்கேன், இப்போ சமீபத்தில் இவனுடைய ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கேன், யார் வராங்க யார் போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, வந்தவங்கள நேரில் வந்து தான் பார்ப்பேன் நான். அவங்க வந்தவொடனே ஆஃபீஸில் வந்து முன்னாடியே அந்த சேரில் உட்கார வச்சிட்றாங்க. உட்கார வச்சோன்னே அந்த பையனை நான் பார்க்குறேன். அந்த பையனை பார்க்கும்போதே குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாதுங்கிற ஸ்டேஜ். என்றைக்கு 27 வயசுக்குள்ளே நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், இதில் போய் தாத்தா இந்த 76 வயசை தாண்டி போகிற சேலம் சிவராஜத்தை தான், இவ்வளோ அனுபவம் உள்ள சேலம் சிவராஜத்தை தான் பொய்ய பேசிய அவசியமே இல்லை. நான் வணங்கும் 18 சித்தர்கள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இன்றைக்கி 27 வயசுக்குள்ளே என்னால் குணப்படுத்த முடியாதரா, என்னால் எதுவுமே சிகிச்சை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே மேனேஜரை கூப்பிட்டு, தம்பி அந்த பையன் உட்காந்துருக்கான் இல்லையா, அதில் பாரு அந்த 2வது பசங்க ஒரு 2-3 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ண மாட்டாங்க, டாக்டர் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருமேன். ஏன் அனுப்பிச்சிருன்னு சொல்கிறேன், ஏன் என்கிட்ட நேரில் வந்து உட்காந்து மேஜிக்கிட்ட உட்காந்து பேசி அப்புறமேல் நான் அனுப்பக்கூடாதா? அந்த பசங்களை பார்க்கும்போதே இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிற அத்தனை பசங்களும் ஐயோ இந்த அதாவது இந்த 76 வயசில் என்ன பாவம் செஞ்சோன்னு எனக்கு தெரியாது. 76 வயசில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் குணப்படுத்த முடியாது, போயிட்டு வாங்கன்னு உண்மையாலுமே நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். அப்படி மீறி பார்த்து சிகிச்சை பண்ணணுங்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 10 அல்லது 15 பேர்த்துக்கு மேலேயே கிடையாது. மீதி அத்தனை பேர்த்தையுமே திரும்ப தான் அனுப்புகிறேன். கேரளாவிலேருந்து வரானுங்க, மைசூர்லேருந்து வரானுங்க, ஆந்திராவிலேருந்து வரானுங்க, எல்லா இடத்துலேருந்து வரானுங்க, கர்நாடகாவிலேருந்து வரானுங்க. யார் எந்த பசங்க வந்தாலும் எல்லாமே இன்றைக்கி அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கலாச்சாரம் மாறி போனதுனால அவனுங்க செய்கிற தப்பு அவனுங்களுக்கே தெரியல. ஏன் தெரியல, என்ன காரணம் உங்களுக்கு புரியுமா? உள்ளுக்கு கூட என்னை பார்க்க முடியாத மாதிரி திரும்ப அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பசங்களை பார்க்கும்போது அந்த பசங்களுடைய ஆண்குறி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவனுங்க முகத்தை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சிருவேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதை பெருமையாக நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது நிமிர்ந்து உட்கார்றானா குனிஞ்சு உட்கார்றானா, அவன் கண்ணத்தை பார்க்கும்போது கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்குள்ள இருந்திருக்கான், அதை மறைக்கிறதுக்காக தாடி வளர்த்திட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தாவே அந்த பையனை குணப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாது, குணப்படுத்தினா எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணலாம், இல்லை குணப்படுத்தவே முடியாதா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜத்தை தான் ஒரு ஆளை பார்க்கும்போதே என்னால் சொல்ல முடியும். அதனால தான் இது வந்து தமிழ்நாட்டில் இந்த 18 சித்தர்களும் ஞானிகளும் எங்கள் மூதாதையர்களும் கொடுத்த பெரிய பாக்கியம். எனக்கு இந்த பாக்கியம் இன்றைக்கி ரோட்லேயே நடந்து போயிட்டு இருந்தால் கூட, நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், காலையில் நேரத்தில் வாக்கிங் போகிறேன்னு வச்சுங்க. வாக்கிங் போகும்போது பார்த்தா கூட, இல்லை சென்னைக்கு போகிறேன், இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் நான் பாட்டுக்கு வாயை வந்து கப்புன்னு மூடிக்கிட்டு தான் பேசாமல் போவேன். ஏன்னா ஒரு ஆளை பார்க்கும்போதே அவன் 15 வயசில் இருந்தாலும் சரி, 25 வயசில் இருந்தாலும் சரி, 50 வயசில் இருந்தாலும் சரி, அந்த ஆள் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இருக்குதா தகுதி இல்லையா அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக என்னால் ஒருத்தனால் மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய வேறு யாருனாலுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருப்பானுங்க, அப்படியே மனசுக்கு அப்படி கவர்ச்சியாக இருப்பானுங்க, அப்படியே கண்ணத்தை பார்த்திங்கன்னா தலை தக்காளி பழம் மாதிரி இருப்பானுங்க. அந்த மாதிரி பசங்களை பார்த்தோம் உடனே என்ன இங்கே வாடாசாமி தாத்தா கூப்பிட்றோம் வாடாசாமின்னு கூப்பிட்டு அவனுங்களை கட்டி அணைச்சி அவனுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துருவான். இது வந்து இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் நான் இந்த நிகழ்ச்சி பேசுகிறதுக்கு முன்னாடி கூட 2 பசங்களை கிரவுண்டில் பார்த்தேன், நான் நடந்து போயிட்டுருக்குறானுங்க எங்கள் கோயம்புத்தூரில். அப்போ அவனுங்களை பார்த்துட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு சொன்னோன்னே, என்ன தாத்தா என்னத்துக்கு முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். கண்ணு உடம்பு இந்தளவு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு கேடா, இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு வாலிபர்கள் இருக்கணும் அப்படிங்கிறான் ஆதங்கத்தில். நான் அவங்ககிட்ட சொன்னோன்னே அவனுங்களாம் சந்தோஷம், இன்னும் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியாக இருக்காங்க. ஆனால் மீதி அத்தனை பேருமே சொத்தையாக தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க, இது விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்க. இன்றைக்கி சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்கிற பசங்க 13 வயசுக்கு மேலேயே 27 வயசு, 28 வயசு, 29 வயசு, 30 வயசுலாம் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாலிபர்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் நான். அவனுங்க ஆண்குறியை பார்த்தீங்கன்னா அவனுங்க நடவுட பாவனை இல்லை, ஓடி ஆடி தெம்பு இல்லை, உற்சாகம் இல்லை, மகிழ்ச்சி கிடையாது. அவன் ஆண்குறியை பார்த்தீங்கன்னா 2 அங்கலத்துக்குள்ளே சிறுத்து போய்
ரெண்டு அங்கலத்துக்குள்ளே சிறுத்து போய் அந்த காய் பகுதி இருக்கு இல்லையா, அந்த காய் பகுதிகிட்ட அப்படி மறைஞ்சி நின்றுட்டுருக்கோம். ஏன் 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான், 8 வருஷமாக தப்பு செய்கிறான், கை பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட போகிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிறான், தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது. புரியுதா உங்களுக்கு? கை பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட போகிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிறான், தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது, சிறுநீரில் போகும்போது அவன் வாழ்க்கை வீணாகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குது. அப்போ அந்த ஆண்குறி சிரித்து போயிடுது, ஆண்குறி சிரித்து போயிடுது. அந்த மாதிரி சிரித்து போய் ஆண்குறி இருக்கிற ஆண்குறியை 2 அங்கலத்துக்குள்ளே இருக்கிற ஆண்குறி எப்படின்னா 8 வருஷம் தப்பு செய்கிறான், 10 வருஷமாக தப்பு செஞ்சு வரும்போது இந்த மாதிரி பாதிப்பு வந்துடுது. இந்த மாதிரி பாதிப்பு உள்ள பையன்தான் எப்படி வரான் சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு, தாத்தா தாத்தா அப்படின்னு ஃபோனில் கேட்குறான். என்னடா கண்ணு, என்னடா விஷயம் சொல்ல. தாத்தா என் ஆண்குறி எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல தாத்தா. எத்தனை வருஷமாடா கண்ணு தப்பு செஞ்சேன்? 7 வருஷத்துக்கு மேலே தப்பு செஞ்சேன் தாத்தா. உனக்கு என்னடா வயசு? 23 வயசு தாத்தாங்கிறான். அப்படியே குண்டி குடலாம் அப்படியே நடுங்கி போயிடுது. சேலம் சிவராஜ் தாத்தாக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் 23 வயசில் 2 அங்கலம் தான் தாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா என் ஆண்குறியை இருக்கிற இடமே எனக்கு தெரியல தாத்தா. குளிக்கும்போது தண்ணி பட்டுச்சுன்னா ஆண்குறி எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல தாத்தா. அந்த மாதிரி இப்போ சிறுத்து போயிருக்கு தாத்தா. தாத்தா எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துரு தாத்தா, நான் படிப்பு படிச்சுட்டு இருக்கேன் தாத்தா, வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறதை கேட்டால் மனசுக்கு இன்னும் சங்கடம் இன்றைக்கி வேதனை இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டுருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருமணம் இப்போ இந்த தை மாதம் பிறந்துருச்சு. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் அவ்வளோ பேருமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் பெண்ணுடைய வாழ்க்கை தப்பிக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் தான் பெண்ணுடைய வாழ்க்கை தப்பிக்கும். இன்றைக்கி என்ன, இல்லறன்பத்துக்கே தகுதி இல்லை. ஒரு முறை இல்லறன்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறது கூட தகுதி இல்லாமல் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இருக்கிறாங்க. இப்போ சமயத்தில் திருமணம் முடிஞ்சு அந்த பெண் வீட்டார் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி திருமணம் பண்ணிவிட்டு முதலிரவில் திருமணத்தில் ஈடுபட முடியல, என் கணவனால் இல்லறத்தில் ஈடுபட முடியல, அதனால் அவனை குணப்படுத்த முடியுமா, இல்லை நாங்கள் டைவர்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிறது கேட்குறதுக்காக கேட்டுட்ருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏகன்னு முதலிரவில் ஈடுபட்டுருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னான், படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு சொல்கிறான், முதலிரவு எங்களுக்கு நடந்தது தாத்தா. அந்த முதலிரவில் படுத்து என் கூட இல்லறத்தில் ஈடுபடல. நான் ஏன் ஈடுபடலன்னு விடிய கேட்டுட்ருக்கேன். அதுக்கு பதிலே சொல்லலை. சரின்னா விடிகால நேரத்தில் ஒரு முறை இல்லறத்தில் ஈடுபடலான்னு அப்படி ஈடுபடும்போது பிந்து முந்திக்கிட்டு வெளியாயிடுச்சு. எனக்கு இந்த சுகம் எப்படிங்கிறது தெரியாது. பிந்து முந்திக்கிட்டு வெளியானோடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறேன். அப்படி ஐயோ, நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு, எத்தனை வருஷமாக வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேன், அதை வெளியே சொல்ல முடியாமல் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாமல் அப்படின்னு அந்த பையன் வாய் விட்டு சொல்லிட்டு அழுதுருக்கான். அழுத உடனே இந்த பெண்ணில் என்ன சொன்னான், வெக்கமாக இல்லையா உனக்கு, நீலாம் மனுஷனாடா, வெக்கமாக இல்லை, ஒரு முறை கூட இல்லறன்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல் வெக்கங்கட்டு அழுவுறிய, அழுகாதரா, கண்ணத்தோட ஆண் மகன் எப்பயுமே அழுவக்கூடாது, கண்ணத்தோட. இப்போ இன்றைக்கி கல்யாணத்தை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேன்ல, என்னுடைய வாழ்க்கை சாவுங்காலம் வரலும் போச்சு இல்லையா, ஏன்டா நீலாம் மனுஷனாக இருக்கிற, போ அப்படின்னு காரி துப்பிட்டு வந்தலாம். அந்த பொண்ணு சொல்கிறா, அப்படியே என்கிட்ட சொல்கிறா. அவள் சொல்கிற நிகழ்ச்சி கூட நான் அப்படியே டேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். தாத்தா இது எடுத்து வச்சுங்க, யாராவது வந்தாலும் இதை போட்டு காட்டுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்காக டேப் எடுத்து வச்சேன். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சமாக பாதிக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தெரிஞ்சு தெரியாமல் தான் என் பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, ஒரு நாள் கூடவே அவங்க மேலே குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா அத்தனை பசங்களும் புடம் போட்ட தங்கம் தப்பு செஞ்சுருக்கானுங்க, தெரியாமல் தப்பு செஞ்சுருக்கானுங்க, தெரியாமல் தப்பு செஞ்சு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. அவனுங்களை இந்த தாத்தா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே தாத்தா அவனுங்களை சண்டை போட மாட்டேன். அந்த அளவுக்கு அவனுங்க என் பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள். ஆனால் என்னால் குணப்படுத்தி கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த மாதிரி 2 அங்கலத்துக்குள்ளே சிரித்து போய் அவன் ஆண்குறியாக எந்த இடத்துல இல்லைன்னு தெரிகிற அளவுக்கு தப்பு செஞ்சு கைப்பழத்தில் செஞ்சுட்டு வந்தவங்கள இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தில் செக்ஸாலஜி மருத்துவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
இன்றைக்கி மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆங்கில மருத்துவம் படித்தவங்க அத்தனை பேருமே புடம்போட்ட தங்கமாக அவங்கள கை கூப்பி வணங்கி நன்றி சொல்லலாம். ஆனால் இந்த செக்ஸாலஜி மருத்துவர்களுக்கு வந்து நன்றியே சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வாலிபர்களுடைய மொத்த குடியும் அவங்க தான் கெடுக்கிறாங்க. எப்படி கெடுக்கிறாங்க? கை பழக்கத்தில் சரியா தவறு கிடையாது, ஒரு நாளைக்கு 2 முறை சரியா தப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவன் படைக்கும் போதே மேகம்னு இருந்தால் மழை பொழியும், வாயின்னு இருந்தால் எச்சி வரும். அந்த மாதிரி உதாரணத்தை காட்டி அவங்க வந்து நீ கைப்பழக்கத்தில் செய் தவறே இல்லை. நாங்களாம் நிறைய படிப்பு படித்து பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய சாதனைகள்லாம் நாங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் ஆங்கில மருத்துவத்தில் வந்து இந்த மாதிரி கைப்பழக்கத்தில் செய்கிறதும் தவறான பெண்ணுக்கிட்ட போகிறதும் தப்பு இல்லைன்னு அந்த கான்செப்டில் சொல்லுது. நீங்கள் தவறு செய்யுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கில மருத்துவர்கள். அதை கேட்டுட்டு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பேர பசங்களும் சரி 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தகுதி உள்ளவங்க நான் ஆங்கில மருத்துவத்தை தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு அந்த மருத்துவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, பணத்தையும் கோட்டை விட்டுறாங்க. அதை விட பெருசு மனைவியை வந்து கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே இல்லையே, தூக்க மாத்திரை தான் உங்களுக்கு கொடுப்பாங்களோ ஒழிய வேறு மருந்தே கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், 1 நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, 3 நாள் பாப்பா. எந்த பெண்ணுமே மனசு மாறிடுவாங்க இல்லையா? உன் குடும்பமே சின்ன பண்ண அடையக்கூடிய அளவுக்கு போயிடுதில்ல. அதனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டுருங்க அத்தனை பேருமே நீங்கள் திருந்துங்க, ஒட்டு மொத்தமாக திருந்துங்க. ஆங்கில மருத்துவத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் வந்து விந்து கட்டுப்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கும் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி தரதுக்கும் மருந்து கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இனிமேல் ஆங்கில மருத்துவத்தில் செக்ஸாலஜி மருத்துவம் நீ பச்சை தமிழனாக இருந்து இந்த நாட்டில் பிறந்தவனாக இருந்தீங்கன்னா இதை வந்து செய். அதே இந்த மருத்துவர் தான் வீட்டில் இருக்க பையனை ஆங்கில மருத்துவம் படித்த செக்ஸாலஜி மருத்துவர் வீட்டில் இருக்க பையனை கூப்பிட்டு, சொந்தக்கார பையனை கூப்பிட்டு, அத்தை பையன், மாம்பையன், அக்கா பையனை கூப்பிட்டு, நீங்களாம் கைப்பழத்தில் செய்கிறீங்களா இல்லையாடா? ஏடா பைத்தியக்காரன மாதிரி இருக்கேன், கைப்பழத்தெல்லாம் செய்யுங்களா, தப்பு கிடையாதுடா அப்படின்னு அவர் வந்து மனசாட்சியோடு சொன்னாக்க நான் அவர் பாதத்தை வந்து நான் தினசரி பூஜை அறையில் வச்சு அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுவேன். அதை விட்டுட்டு நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் மகன் போன்ற வாலிபர்களையும் பேர பசங்களையும் கைப்பழத்தில் செய்டா தப்பு இல்லை தப்பு இல்லைன்னா நீ யாரையா, நீ யாருன்னு கேட்குறேன். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவனா, தமிழ்நாட்டில் சரியா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமேல் அந்த மாதிரி மருத்துவத்தில் போய் உங்கள் வாழ்க்கையை ஏமாந்தி வீண் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு, என்னுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு படிப்புன்னு அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கூறிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றியும் வணக்கம்.